ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளில் கூட கர்த்தருடைய வல்லமையுள்ள நாமத்தினாலே உங்களை எல்லாரையும் இந்த ஆராதனைக்கு வரவேற்கிறேன். இது ஏப்ரல் மாதத்தின் கடைசி வாரம். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். பாருங்கள், நியூ இயர் சர்வீஸ் எல்லாம் கொண்டாடி நம்ம இது எக்கோ இருக்குது பாருங்க, இது எக்கோ மாதிரி இருக்குது, அப்படி கம்மி பண்ணிக்கும். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. இந்த 4 மாதம் முடிந்து மே மாதம் 5ஆம் மாதத்திற்குள் சென்று கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நல்லவர், நல்லபடியாக நம்மை காத்து வழி நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். நம்மளாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இந்த வேளையில் கூட கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். லார்ட் ஜீசஸ், ஹல்லேலூயா. உம்மையே துதிக்கிறோம் ஆண்டவரே, கிருபையும் இரக்கமுள்ள தேவனே, உம்மையை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர், நீர் எங்கள் வாழ்க்கையில் செய்யும் பெரிய அற்புதங்கள், அடையாளங்களுக்காக நன்றி. இதோ இந்த மாதத்தின் கடைசிக்கு வந்திருக்கிறோம் கர்த்தாவே. நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி. எங்களை பாதுகாத்தீர், வழிநடத்தினீர் கர்த்தாவே. தேவர் எல்லாவற்றிலும் எங்களை விடுவித்து காத்து கொண்டீர், அதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் நாங்கள் இருக்கிறோம் அப்பா தேவரீர் அப்பா என்றால் அது உம்முடைய சுத்த கிருபை ஆண்டவரே. தேவரீர், உம்முடைய கிருபையினால்தான் நாங்கள் இன்றைக்கு இந்த இடத்துல இருக்கிறோம் ஆண்டவரே. தேவரீர் அப்பா, உம்மை துதிக்கிறோம். எத்தனையோ ஆபத்துகள், பொல்லாப்புகள், எத்தனையோ காரியங்கள் எங்களை கர்த்தாவே தேவரீர் நேரிட்டாலும் தேவரீர் அதன் மத்தியில் நீர் எங்களோடு இருந்து எங்களை விடுவித்து காத்து வழிநடத்துகிறீரே, அதற்காக நன்றி ஆண்டவர். உம்மையை துதிக்கிறோம் தேவரீர். அந்த ஆராதனை வேலையை முழுதுமாக உங்களுடைய கரத்தில் கொடுக்குறோம். வராதங்களார சேர நீ கிருபை தரங்க, ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க. எல்லாவற்றிலும் எல்லாமே இருக்கிற ஆண்டவரே நீரே கர்த்தாவே. ஆவியானவர் முழுதுமாக பொறுப்பெடுத்து வழிநடத்தி தாங்க. இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை போற்றி துதிப்போம். இந்த வேளையில் கூட ஆண்டவரை போற்றி துதிக்க நல்ல பாடல். போற்றி துதிப்போம் என் தேவ தேவனே. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். நன்றி ஆண்டவரே. Praise God. Hallelujah. போற்றி துதிப்போம் என் தேவ தேவனே, போற்றி துதிப்போம் என் தேவ தேவனே, புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நானே பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என் மாறா இயேசுவை நாமே பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். பயங்கரமான புயலில் கொடிய அலைகள் மத்தியில், பயங்கரமான புயலில் கொடிய அலைகள் மத்தியில், காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனை அன்பை என்று பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும்
போற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்து மாளாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்து மாளாதே. ஆப்பின் ஜெயதுனியோடு பாதுகாத்த என்றும் பாடுவேன். ஆப்பின் ஜெயதுனியோடு பாதுகாத்த என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. ஆப்பின் ஜெயதுனியோ தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவப்பா என்றும் ஓடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதா. பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதா. ஆர்ப்பின் ஜெயதுனியோடு தொண்டு செய்குவேன். ஆத்துமாவும் தேகம் யாவும் இன்றி இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். Hallelujah, praise God, hallelujah, praise the Lord, hallelujah, praise God. இந்த நாளில் கூட நாம் ஆண்டவரை ஆராதிக்க எழுந்து நின்று கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. அவர் மாறாதவர். ஓ ஹல்லேலூயா, அவர் மாறாதவர். சேனைகளின் கர்த்தர் கிருபையுள்ளவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆல் க்ளோரி, ஆனர் அண்ட் பிரைஸ் டு காட். ஹல்லேலூயா. பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஹல்லேலூயா. கிருபை உள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தன்னுடைய ஒரே பேரான குமாரன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அனுப்பி நமக்காக மரித்து உயிர்த்தெழ வைத்தார். ஹல்லேலூயா. அதனால் என்ன என்று நீங்கள் கேட்கலாம். ஹல்லேலூயா. அவர் நம்மை தன்னுடைய பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. We are into God's family. Hallelujah. கர்த்தரின் குடும்பத்திற்குள் நாம் இருக்கிறோம். Hallelujah. கர்த்தரின் குடும்பத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். Hallelujah. பயப்பட வேண்டிய அவசியம் எதுவும் கிடையாது. Hallelujah. இயேசுவின் இரத்தத்தினால்
நாம் எல்லாரும் கர்த்தருடைய குடும்பத்திலே இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் மரணத்தை ஜெயித்ததால் இன்றைக்கு நாம் வெற்றியின் பிள்ளைகளாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடன் பிதாவின் வீட்டில் பிள்ளைகளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல ரோமர் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்கிறது, புத்திர சுவிகாரமான பிள்ளைகளாக ஹல்லேலூயா உன்னை மாற்றுகிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. பரலோகத்தின் செல்வாக்கு உனக்கு உண்டு என்கிறார். ஹல்லேலூயா. பரலோகத்தில் இருக்கும் செல்வாக்கு பரலோகத்தில் மட்டுமில்லை, இந்த பூமியிலும் உனக்கு அந்த செல்வாக்கை கொடுக்கிறார். பரலோகத்திலும் அந்த செல்வாக்கை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் புத்திர சுவிகாரம் என்ற அதிகாரத்தையும் நீ கர்த்தருடைய பிள்ளை என்பதால் ஹல்லேலூயா உன்னை அவர் குடும்பத்தில் ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், பிதாவானவர் நல்லவர். பிதாவானவரின் வார்த்தை, பரலோகத்தின் தேவனுடைய வார்த்தை என்றும் மாறாதது. கர்த்தர் நல்லவர், பரிசுத்தர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், கிருபை உள்ளவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு ஒருவரே அதற்கு வழியாக இருக்கிறார். He is the way. The Lord Jesus Christ is the way to the heavenly Father. Hallelujah. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கிறோம் என்றால் அவரே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறார். நம்மை வழிகாட்டும் ஆண்டவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. 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 எல்லா துதி கன மகிமை யாவும் ஆண்டவர் இயேசுவுக்கே. ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவுக்கே எல்லா துதி கன மகிமை யாவும் ஏறெடுக்கிறோம். ஆண்டவரை உம்மையே துதிக்கிறோம். ஹல்லேலூயா. என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறேன். கர்த்தாவே நீ செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறேன். முழு உள்ளத்தோடு உம் நாமம், முழு உள்ளத்தோடு பாடி புகழுவேன், நான் பாடி புகழுவேன். என் இயேசு ராஜாவுக்கே ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். நெருக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன், நேசர் நீர் அழைத்தீரே.
என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். இனி நான் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக. இனி நான் வாழ்வது உமது மகிமைக்காக. உம் அன்பை எடுத்து சொல்லுவேன், உம் அன்பை எடுத்து சொல்லுவேன். ஓயாமல் பாடுவேன், நான் ஓயாமல் பாடுவேன். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். பாவங்கள் அனைத்தும் மன்னித்தீரே, நோய்களை சுகமாக்கினே. பாவங்கள் அனைத்தும் மன்னித்தீரே, நோய்களை சுகமாக்கினே. எனது ஜீவனை அழிவித்து, எனது ஜீவனை அழிவித்து காத்து ரட்சித்தீரே. என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஆண்டவர் உங்களை காப்பாற்றினவர் அவர் ஒருவரே. நம்மை ரட்சித்தவர் அவர் ஒருவரே. இன்றைக்கும் நம்மை காப்பாற்ற வல்லமை உள்ள ஆண்டவர் அவர் ஒருவரே. நீ விசுவாசித்தால் கர்த்தர் உன்னை விடுவிப்பார். ஹல்லேலூயா. நீ விசுவாசித்தால் கர்த்தர் உன்னை விடுவிப்பார். எப்படிப்பட்ட போராட்டம் பிரச்சனை இருந்தாலும் கர்த்தர் உன்னை விடுவிப்பார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே என்று நீ கையை நீட்டும் பொழுது ஆண்டவர் உன்னை தூக்கி எடுக்கிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு பேதுரு சூழ்நிலையை பார்த்து பயந்தான், சுற்றி இருக்கும் சூழ்நிலையை பார்த்து பயந்தான். ஹல்லேலூயா. அவன் முழுகி கொண்டு இருந்தான். நீச்சல் அடிக்க தெரிஞ்ச பேதுரு தண்ணீரில் முழுகி கொண்டிருந்தான். அப்பொழுது இயேசுவே என் ஆண்டவரே என்று கையை நீட்டும் பொழுது ஆண்டவர் கையை கொடுத்தார். அவர் தூக்கி எழுப்பினார், தூக்கி எடுத்தார் அவனை. ஹல்லேலூயா. இன்றைக்கும் உன்னை கர்த்தர் தூக்கி எடுக்க முடியும். ஹல்லேலூயா. நீ குரல் கொடுத்தால், கர்த்தரை நோக்கி பார்த்து என் ஆண்டவரே என்று நீ கையை நீட்டினால் கர்த்தர் எல்லாவற்றிலும் இருந்து உன்னை விடுவிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை மகளே. கர்த்தர் உன்னை விடுவிப்பார். நீ கர்த்தரை நோக்கி, நீ இயேசு கிறிஸ்துவின் குடும்பம், நீ பிதாவான ஆண்டவரின் குடும்பம்.
ஹல்லேலூயா. நீ ரட்சிக்கப்பட்ட மகன், ரட்சிக்கப்பட்ட மகள். நீ கர்த்தருடைய குடும்பத்தில் இருக்கிறாய். கர்த்தர் உன்னை விடுவிப்பார். அவர் ஒருவரே ஆண்டவர், அவர் ஒருவரே ரட்சகர். ஹல்லேலூயா. ஆண்டவர் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தர் ஹல்லேலூயா உன்னை விடுவிப்பார். ஹல்லேலூயா. மரித்து போன சூழ்நிலையில் கூட கர்த்தரால் எழுப்ப முடியும். ஹல்லேலூயா. மரித்து போன சூழ்நிலை இனிமேல் நடக்காது, என் வாழ்க்கையில கூடாது, இது வராது, போய்விட்டது, அவ்வளவுதான், இது முடிந்தது என்று என்றைக்குமே நினைக்காதீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரை குறைச்சி எடை போடாதீர்கள். Don't limit the Lord. That is what the Bible says. தேவ வார்த்தை சொல்கிறது. Don't limit the Lord. கர்த்தர் செய்யும் அற்புதங்களை நீ குறைச்சி எடை போடாதே. கர்த்தரால் எல்லாம் முடியும். கர்த்தரின் காலத்தில், அதன் நேரத்தில் அவர் உனக்கு செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் செத்து போன காரியங்கள், முடியாது என்ற காரியங்களை உயிருடன் எழுப்பி கொண்டு வருவார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஜீவனுள்ள தேவன், அவர் மாறாதவர். ஹல்லேலூயா. அவர் என்னென்றைக்கும் ஹல்லேலூயா மாறாதவர். அவரே ஆராதிப்போம், அவரே துதிப்போம், அவரையே நாம் உயர்த்தி பிடிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவரே ஆண்டவர். ஹல்லேலூயா. ஜீவனுள்ள ஆண்டவரே உம்மையே துதிக்கிறோம். ஹல்லேலூயா. அன்றைக்கு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அன்றைக்கு ஒரு விதவை தாய் தன்னுடைய மகனை இழந்து வெளியே வந்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் இறக்கப்பட்டார். ஹல்லேலூயா. அவர் இறக்கப்பட்டார். அவர் தானாகவே முன் வந்து அந்த பாடையை தொட்டு உயிருடன் எழுப்பினார் அந்த பிள்ளையை. ஹல்லேலூயா. இறந்து போன சூழ்நிலை, முடியாது என்ற சூழ்நிலை, ஆனால் கர்த்தர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. நம் வாழ்க்கையில கூட கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவரின் பிள்ளைகள் நாம், ஆண்டவரின் பிள்ளைகள் நீங்கள். கர்த்தரை விசுவாசிக்கும் பொழுது மரித்திருக்கும் சூழ்நிலை, இது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும் என்று நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் மரித்து போய் இருக்கிற சடலங்களை, மரித்து போய் இருக்கிற உன்னுடைய வாழ்க்கையை, மரித்து போய் இருக்கிற உன்னுடைய குடும்ப சூழ்நிலையை, மரித்து போய் இருக்கிற உன்னுடைய ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸை, மரித்து போய் இருக்கிற உன் செல்வாக்கை, மரித்து போய் இருக்கிற உன் நம்பிக்கையை, மரித்து போய் இருக்கிற உன் சரீரத்தை ஆண்டவரால் உயிருடன் எழுப்ப முடியும். ஹல்லேலூயா. அவரால் உயிருடன் எழுப்ப முடியும். கர்த்தர் செய்வார். அவர் உயிருடன் எழுப்புவார். எல்லாவற்றையும் உன் குடும்ப சூழ்நிலை அழிந்தவர் ஆண்டவர். அவரால் மாற்ற முடியும், அவரால் செய்ய முடியும். அவர் இன்றைக்கே செய்து கொண்டிருக்கிறார். நீ செய்ய வேண்டியது ஒன்றுதான், நீ செய்ய வேண்டியது ஒன்றுதான். இயேசுவே என்று கையை நீட்டு. என் ஆண்டவரே இயேசுவே என்று கையை அவருடன் நீட்டு. அவர் உன்னை தூக்கி எடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தரே ஆராதிப்போம், கர்த்தரே ஆராதிப்போம். நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி, நன்றி. ஹல்லேலூயா. ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன். நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன். நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே
ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் தூதர்களோடு ஆராதிப்பேன் தூதர்களோடு ஆராதிப்பேன் ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் ஒரு தோலையே ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் ஒரு தோலையே ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் ஹல்லேலூயா ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் கர்த்தரே நீ ஆராதி கர்த்தரே நீ ஆராதி ஆத்துமாவே கர்த்தரே நீ ஆராதி என் முழு உள்ளமே நீ கர்த்தரே ஆராதி கர்த்தர் ஒருவரே ஆண்டவர் அவரையே நீ உயர்த்தி பிடி உன் வாழ்க்கையில கர்த்தர் ஒருவரே ஜீவனுள்ள ஆண்டவர் ராஜா மாட்சிமை உள்ளவர் மகிமை உள்ளவர் சேனைகளின் கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் ஹல்லேலூயா ஜீவனுள்ள ஆண்டவர் அவர் ஒருவரே ஹல்லேலூயா 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 கிருபை உள்ளவரே அப்பாவை துதிக்கிறோம் கர்த்தாவே ஹல்லேலூயா கர்த்தர் நல்லவர் ஹல்லேலூயா அவர் கிருபை என்றும் உள்ளது ஜீவனுள்ள ஆண்டவர் ஹல்லேலூயா ஆண்டவர் சொல்வது இதுதான் ஹெப்ரோனுக்கு நீ வந்திருக்கிறாய் ஹல்லேலூயா நீ ஹெப்ரோனில் நிற்கிறாய் ஹல்லேலூயா இது என்னுடைய இடம் ஹல்லேலூயா ஓரி கபதா ஷமரே ஹல்லேலூயா எபிரோன் இது என்னுடைய நான் கொடுக்கும் இடம் எபிரோன் நீ கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் எபிரோனாயிருக்கிறது ஹல்லேலூயா கர்த்தர் உனக்கு கொடுக்கும் ஆசீர்வாதம் என்றென்றைக்கும் வாய்க்கும் என்றென்றைக்கும் இருக்கும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் கர்த்தரே ஆசீர்வாதமாய் இருக்கிறார் ஹல்லேலூயா லேவி கோத்திரத்தை பார்த்து ஆண்டவர் இதைதான் சொன்னார் ஹல்லேலூயா மற்றவர்கள் எல்லாருக்கும் நான் நிலத்தை தருகிறேன் பொருளை தருகிறேன் எல்லாவற்றையும் தருகிறேன் ஆனால் லேவி குடும்பமே என்னுடைய குடும்பமே என்னுடைய பிள்ளைகளே ஆசாரியர்களே என்னுடைய பிள்ளைகளே உங்களுக்கு நானே சொத்தாயிருக்கிறேன் ஹல்லேலூயா நானே சொத்தாயிருக்கிறேன் நானே எல்லாவற்றையும் உன்னை விடுவிப்பேன் ஹல்லேலூயா கர்த்தர் பார்த்து கொள்வார் அதை போலதான் ஆசாரியரின் குடும்பத்தை கர்த்தர் பார்த்து கொள்கிறார் ஹல்லேலூயா கர்த்தர் ஹல்லேலூயா நாம் ராஜாக்களும் ஆசாரியர்களாக அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் ஹல்லேலூயா நீ ராஜாக்களும் ஆசாரியர்களும் அழைக்கப்பட்டவர்கள் கர்த்தரே உனக்கு ஆசீர்வாதம்
கர்த்தர் ஒருவரே உனக்கு போதும். ஆண்டவர் ஒருவரே உனக்கு எல்லாமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ கர்த்தரை நம்பி ஜீவி. ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். முதலாவது கர்த்தருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நீங்கள் தேடுங்கள். Seek ye first the kingdom of God and all things shall be added unto you. முதலாவது கர்த்தருடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவரே ஆண்டவர். அவர் பார்த்துக் கொள்வார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவரை முதலாவது உன் வாழ்க்கையிலே தேடு. ஹல்லேலூயா. கர்த்தரை விட்டு விலகி போவாதே. கர்த்தரை விட்டு விலகி போவாதே. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. உனக்கு எல்லாவற்றையும் சேர்த்து தருவார் ஆண்டவர். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்தது இதுதான். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவரே ஆண்டவர். ஹல்லேலூயா. சாலமோனிடத்தில் ஆண்டவர் சொன்னது இதுதான். நீ என்னுடைய சித்தத்தின்படி உனக்காக கேட்காமல் எனக்காக, என்னுடைய ஊழியத்திற்காக, என்னுடைய ராஜ்யத்திற்காக நீ கேட்டதால் நீ கேட்காததை நான் தருகிறேன். நீ கேட்காத எல்லா ஆசீர்வாதத்தையும் நான் தருகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. நீ கர்த்தருடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதால், ஹல்லேலூயா, நீ கர்த்தருடைய காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பதால் கர்த்தர் சொல்வது இதுதான். நான் மற்ற எல்லாவற்றையும் உனக்கு தருவேன் என்கிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரே. நீ எதன் பின்னாடியும் ஓட அவசியம் இல்லை. கர்த்தரே உனக்கு தருவார். ஹல்லேலூயா. கர்த்தரே உன்னை விடுவிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தரே உன்னை விடுவிப்பார். அவரே உனக்கு வெளிச்சமும், அவரே உனக்கு எல்லாவற்றிலும் எல்லாமாய் இருக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி ஜீவி. ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட ஆண்டவர் நல்லவர், வல்லவர், சிறந்தவர். ஹல்லேலூயா. உன்னை விடுவிக்க, உன்னையும் உன் குடும்பத்தையும் விடுவிக்க எல்லா ஆற்றலும், எல்லா ஆற்றலும், எல்லா கெப்பாசிட்டி, எல்லாவற்றையும் அவருக்கே உடையது. ஹல்லேலூயா. அவரால் கூடும். நீ விசுவாசித்தால், விசுவாசி மகளே, விசுவாசி மகனே, கர்த்தரின் காரியத்தில் நீ கவனத்தை செலுத்து. கர்த்தரை விட்டு கொடுக்காதே, கர்த்தரை விட்டு கொடுக்காதே. அவர் உன்னை விடுவிப்பார், அவர் உன்னை காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. கர்த்தரின் வீட்டில் என்றும் ஆனந்தம். கர்த்தருடைய வீட்டில் என்றும் ஆனந்தம். அங்கே அழுகை இல்லை, அங்கே புலம்பல் இல்லை. கர்த்தரின் வீட்டில் சமாதானம் இருக்கிறது. ஆண்டவர் இருக்கிறார் என்றால் உன் வீட்டில் சமாதானம் இருக்கிறது. ஹல்லேலூயா. சமாதானத்தின் தேவன் யெகோவா ஷாலோம், அவர் உன் மத்தியில் இருக்கிறார். கர்த்தரே அழுகையை துடைக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். உன் கண்ணீரை துடைக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். உன் பக்கமாய் ஆண்டவர் நிற்கிறார். உன் கண்ணீரை ஆண்டவர் துடைக்கிறார். இன்றைக்கே அதை மாற்றுகிறார். என்றும் ஆனந்தம். கர்த்தருடைய வீட்டில் நீ கர்த்தருடைய பிள்ளை, நீ கர்த்தருடைய குடும்பத்தில் இருக்கும் பிள்ளை. கர்த்தர் உன் குடும்பத்தை பார்த்துக் கொள்வார். அவர் எல்லாவற்றையும் மாற்றி கொடுப்பார். கர்த்தரே எல்லாவற்றிலும் இருக்கிறார். ஹல்லேலூயா. என்றும் ஆனந்தம் என் இயேசுவின் வாழ்க்கையில். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன், துதிப்பேன், இருப்பேன். அல்லேலூயா. ஆனந்தமே, அல்லேலூயா. ஆனந்தமே, ஆனந்தமே, அல்லேலூயா. ஆனந்தமே. துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக்
தூதர்கள் எனக்குண்டு. வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. கல்லில் மோதாமல் காத்த கரங்களில் ஏந்துவார். பாரம் கல்லில் மோதாமல் கரங்களில் ஏந்துவார். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் செல்லுவே. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து செல்லுவே. சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. அதிகாரம் எல்ல அதிகாரம் எனக்குண்டு. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். அல்லேலூயா. என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் இருப்பேன். ஆமென் இயேசுவே. துதிப்பேன். அல்லேலூயா. என்றைக்கும் துதித்துக் கொண்டே இருப்பேன். கர்த்தருடைய நாமத்தை நான் துதித்துக் கொண்டே இருப்பேன். கர்த்தருடைய நாமத்தை நான் என்றைக்கும் துதித்துக் கொண்டிருப்பேன். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நான் நடந்தாலும் நான் கர்த்தருடைய நாமத்தை மட்டுமே துதித்துக் கொண்டே இருப்பேன். கர்த்தர் ஒருவரே ஆண்டவர். அல்லேலூயா. இரவும் பகலும் எந்த ஒரு சோதனை வந்தாலும் எந்த ஒரு போராட்டம் வந்தாலும் கர்த்தரே ஆண்டவர். அவரை துதித்துக் கொண்டே இருப்பேன். வாயை திறந்து கர்த்தர் ஒருவரே துதியுங்கள், கர்த்தர் ஒருவரே துதியுங்கள். அவருடைய நாமம் எல்லா நாமங்களுக்கும் மேலானது, சகல நாமத்திற்கும் மேலானது. எல்லா நாமங்களும் அவர் நாமத்தே முடங்கும். எல்லா முழங்கால்களும் கர்த்தர் ஒருவரே ஏற்றி துதிக்கும். கர்த்தர் ஒருவரே ஆண்டவர். இயேசு ஒருவரே ஆண்டவர். இயேசு ஒருவரே இரட்சகர். அல்லேலூயா. அவரையே துதியுங்கள். அவரே உங்கள் வாழ்க்கையில துதியுங்கள். அவரே விடுவிப்பார். அவர் ஒருவரே உங்களை விடுவிப்பார். ஆண்டவரே, இரட்சகரே, மீட்பரே, அவர் ஒருவரே தேவாதி தேவன். அல்லேலூயா. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர். அல்லேலூயா. கர்த்தர் ஒருவரே ஆண்டவர். அல்லேலூயா. இந்த நாள்ல கூட ஆண்டவர் நம்மை வழி நடத்தும் ஆண்டவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஜீவனுள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாள்ல கூட கர்த்தாவே தேவரே, சுகுவினும் பலவீனம் வியாதியுடன் இருக்கிற எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம்.
இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே, உம்முடைய வல்லமையுள்ள நாமத்தினாலே, உம்முடைய அதிகாரம் உள்ள நாமத்தினாலே எல்லா பலவீனங்கள், எல்லா வியாதிகள், எல்லா சிக்னஸ் எல்லாவற்றையும் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விடுதலை, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விடுதலை. அங்கே அழுகை இல்லை, அங்கே போராட்டம் இல்லை. கர்த்தர் உங்களை விடுவிக்கிறார். கர்த்தர் உங்கள் சரீரத்தில் இருக்கும் பலவீனங்களை விடுவிக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் சபித்து அப்புறப்படுத்துகிறோம் எல்லாவற்றையும். ஹல்லேலூயா. எல்லா பிசாசின் சூழ்ச்சிகள், எல்லா பிசாசின் கோட்டைகள், எல்லா பிசாசின் தந்திரங்கள், all deceptions of the Satan, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நாமத்தினாலே உடைத்து நிர்மூலமாக்குறோம் இந்த நேரத்தில். ஹல்லேலூயா. சபைக்கு எதிராக, உன் குடும்பத்திற்கு எதிராக, உன் வாழ்க்கைக்கு எதிராக இருக்கும் எல்லா பிசாசின் கோட்டைகள், தந்திரங்கள், சூழ்ச்சிகள் எல்லாவற்றையும் உடைத்து நிர்மூலமாக்குகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவரே ஆண்டவர். விடுதலையை பெற்றுக்கொள், விடுதலையை பெற்றுக்கொள். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை விடுவிக்கிறார், உன்னை நடத்துகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒருவரே நம் இரட்சகராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரே ஆண்டவர். ஹல்லேலூயா. உன்னை விடுவிக்கிற ஆண்டவர், உன்னையும் உன் குடும்பத்தையும் அவரே எல்லாவற்றையும் தூக்கி ஏந்தி கைப்பிடிப்பார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரே, இந்த ஆராதனை வேலைக்காக நன்றி ஆண்டவரே. எங்களை வழிநடத்தும் தேவனே அப்பா, உம்மை துதிக்கிறோம். வார்த்தை மூலம் பேசுங்க. அடையனை தாழ்த்துகிறேன். நீரே கற்றுத்தாங்க, வழிநடத்தி பலப்படுத்துங்க. வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிய நீர் கிருபித்தாங்க. இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. Hallelujah. கர்த்தருடைய வல்லமையுள்ள நாமத்தினாலே உங்களை யாரையும் அந்த ஆராதனைக்கு வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த ஆராதனை, நம்முடைய ஆராதனை ஜேடிஏ ஹாலில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. ஜேடிஏ ஹாலில் நமக்கு ஆராதனை நேரம் 7:30, 7:30 மணிக்கு காலை ஞாயிறு, ஒவ்வொரு ஞாயிறு காலையிலும் 7:30க்கு ஜேடிஏ ஹாலில் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் வந்து கலந்து கொள்ளலாம். அதோடைய மறு ஒளிபரப்பு தான் IMTVயில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதை தவிர நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் யூடியூப்பில் பார்க்கலாம். ஐஎம் சாங்சுரி சபை, நம்முடைய சபையின் யூடியூப் இருக்கிறது. அதில் நீங்கள் போய் யூடியூப்பில் நம்முடைய செய்திகளை நீங்கள் பார்க்கலாம். ஹல்லேலூயா. அதே போல் சபையின் கட்டிட காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. சபை நாம் புதிதாக நம்ம பக்கத்து தெருவில் கட்டி கொண்டிருக்கிறோம். சபையின் காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சீக்கிரமாக நமக்கு அந்த இடத்தை கட்டி கொடுத்து நாம் எல்லாரும் அந்த இடத்திற்கு போய் ஒரு மனதாக ஆராதிக்க வேண்டும். நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள், உங்கள் ஜெபங்களில் ஜெபித்துக் கொள்ளுங்கள், உங்கள் ஜெபங்களில் ஞாபகித்துக் கொள்ளுங்கள், கர்த்தர் ஆலயத்தை சீக்கிரமாக கட்ட வேண்டும் என்று. ஹல்லேலூயா. நமக்கு இப்போ நிரந்தரமான ஒரு இடத்தை ஆண்டவர் தருகிறவராய் இருக்கிறார். அதுதான் எப்ரோன். இந்த மாதத்தின் செய்தி கூட அதுதான், நிரந்தரமான ஒரு இடத்தை ஆண்டவர் தருகிறார். ஹல்லேலூயா. அது எல்லாவற்றையும் நீ போய் எல்லா இடங்களையும் காலுவை எடுத்து நீ ஜெபம் பண்ணு, அதை பெற்றுக்கொள் என்கிறார் ஆண்டவர். ஆனால் எப்ரோனில் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு பலத்தை தருகிறார். ஒரு இடத்தை வாங்கி அந்த இடத்தில் கூடாரத்தை கட்டுவதற்காக ஆண்டவர் பலத்தை தருகிறார். அதே போலதான் இன்றைக்கு கூட நம் சபையை நம்ம இடத்தில் வாங்கி நாம் கட்டி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சீக்கிரமாக அதை கட்டி முடிக்க நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கும் தலைப்பு ஹெப்ரோன். ஹெப்ரோன் என்று பார்க்கும் பொழுது நாம் நிறைய காரியங்களை இந்த மாதத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நிறைய கோரிலேஷனும் நிறைய காரியங்களும் பார்த்து கொண்டிருக்கிறோம்.
நான் ஒரு சில காரியங்கள் படித்து கொண்டிருக்கும் பொழுது கூட நிறைய விஷயங்களை நானும் சில விஷயங்களை கற்றுக்கொண்டேன். ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார் எபிரோன் மூலமாக. அல்லேலூயா. எபிரோன் என்ற பட்டணத்தில் நான் நிறைய சாதாரணமாக படித்து விட்டு போய்விடுவேன் அந்த பட்டணத்தை அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆண்டவர் அந்த எபிரோன் பட்டணத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார், அவர் கொடுக்கும் காரியங்களில் எவ்வளவு தேவைப்படுகிறது, விசுவாசமோ நம்பிக்கையோ இல்லை நம்மளுடைய கவனமோ இல்லை நம்மளுடைய ஜெபங்களோ இல்லை நம்மளுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறுகிறது எபிரோன் என்று ஆண்டவர் நிறைய காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். இந்த நாளில் கூட அதே எபிரோன் தலைப்பில் ஒரு செய்தியை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார், ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். ஹீப்ரூஸ் எபிரேயர் 11ஆம் அதிகாரம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம். இந்த அதிகாரம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விசுவாச பட்டியலின் அதிகாரமாய் இருக்கிறது. இது ஒரு முக்கியமான ஒரு அதிகாரமாய் நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தால் எல்லாருடைய விசுவாச பட்டியலும் அங்கே போட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த இடத்தில் இன்றைக்கு நமக்கு கொடுக்கும் ஒரு வார்த்தை, ஆண்டவர் உனக்கு விசுவாசம் வேண்டும் என்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசம், ஃபெய்த் என்ற வார்த்தை ரொம்ப சாதாரணமாக நம்ம பயன்படுத்துகிறோம். நம்ம சாதாரணமாக சொல்லிடலாம், யாராவது விசுவாசம் வேணும் உங்களுக்கு அப்படின்னு. ஆனால் அந்த சூழ்நிலையில் நடக்கிறவர்களுக்கு தான் தெரியும் விசுவாசம் என்பது எவ்வளவு ஒரு கடினமான காரியம். ஹல்லேலூயா. விசுவாசம் என்பது மிகவும் கடினமான காரியம். ஏனென்றால் விசுவாசிக்கிறவர்கள் போராட்டத்திற்குள் போகிறார்கள். ஹல்லேலூயா. யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ கர்த்தரை, அவர்களெல்லாம் ஆண்டவர் புடமிடுகிறார். ஆண்டவர் விசுவாசிக்கிறவரிடத்தில் சாதாரணமான ஒரு பொருளை எடுத்து கையில் கொடுப்பதில்லை. சாதாரணமாக எடுத்து இந்தா வச்சுக்கோ, பரவாயில்ல, நீ விசுவாசித்த இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கொடுப்பதில்லை. அதில் ஆண்டவர் என்ன செய்கிறார், அவர் விசுவாசத்தில் நம்மை புடமிட்டு நம்மை சோதித்து பார்க்கிறார். ஹல்லேலூயா. இதைதான் அன்றைக்கு ஆபிரகாமுக்கு ஆண்டவர் செய்தார். விசுவாசத்தின் தந்தையான ஆபிரகாமுக்கு மறுபடியும் அவர் சோதித்து பார்த்தார். ஹல்லேலூயா. அப்போ விசுவாசம் என்றால் நீ எபிரோனில் இருக்கலாம், எபிரோன் ஆண்டவருக்கு கொடுத்திருக்கலாம், எபிரோனை எடுத்துக்கொள் என்று ஆண்டவர் சொல்லலாம். ஆனால் விசுவாச பரீட்சை இல்லாமல் எபிரோன் உனக்கு கிடைக்காது. ஹல்லேலூயா. எபிரோன் விசுவாசத்தின் அடையாளமாக இருக்கிறது. உன் வாழ்க்கையில விசுவாசம் வேண்டும், அப்பொழுதுதான் இல்லாதவற்றை உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. பாருங்கள், படியுங்கள். எபிரோன் பற்றி பார்ப்போம். ஹீப்ரூஸ் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். பாருங்க, ஆபிரகாம் 2-3 காரியங்கள் அங்கே இருக்கிறது. ஒன்று, அவன் அழைக்கப்பட்டான். Abraham was called to a place which he did not know. ஆபிரகாம் அழைக்கப்பட்டவன் எங்கே? அவனுக்கு தெரியாத ஒரு இடத்திற்கு, அவன் இதற்கு முன்பதாக போகாத ஒரு இடத்திற்கு, அவன் பார்க்காத இடத்திற்கு ஆண்டவர் அழைத்தார். ஹல்லேலூயா. அழைப்பு என்று பார்க்கும் பொழுது ஆபிரகாமுக்கு ஆண்டவர் என்ன கொடுக்கிறார்? அழைப்பு. தெரியாத ஒரு இடம், பார்க்காத ஒரு இடம், சந்திக்காத ஒரு காரியத்தை ஆண்டவரை விசுவாசம், கண்ணை மூடிக்கொண்டு ஆண்டவரை விசுவாசித்து அவர் பின்னாடி போவது ஆண்டவர் விசுவாசமாய் கருதுகிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இந்த இடத்தில் நான் காட்டும் இடத்திற்கு நீ போ என்று ஆண்டவர் சொல்கிறார் என்றால் ஆண்டவர் என்ன செய்வார்? அந்த இடத்தை உனக்கு காட்டுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் காட்டும் இடம், கர்த்தர் காட்டும் நபர், கர்த்தர் காட்டும் வேலை, கர்த்தர் காட்டும் எந்த ஒரு காரியத்தையும் அழைக்கப்பட்டவர்கள் பின்தொடர வேண்டும். ஹல்லேலூயா. இதைதான் ஆண்டவர் இந்த இடத்தில், ஆபிரகாமே உனக்கு நான் அழைப்பை கொடுத்திருக்கிறேன், என் பின்னாடி வா என்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் நம்மை பார்த்து நமக்கு ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார். என்ன அழைப்பு? நீ என் பின்னாடி வர வேண்டும் என்றால்
உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என் பின்னாடி வா என்கிறார். ஹல்லேலூயா. நீ என் பின்னாடி வர வேண்டும் என்றால் ஜாலியாக என் கையை பிடித்து கொண்டு ஜாலியாக ஓடி விளையாடி கொண்டு இப்படி வா என்று சொல்லவில்லை. கரெக்டா இல்லையா? ஜாலியாக எல்லாவற்றையும் செய்து கொண்டு ஒரு தமாஷா நம்ம பேசிக்கொண்டே போலாம் என்று ஆண்டவர் வசனத்தில் சொல்லவில்லை. ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ கர்த்தர் பின்னாடி வர வேண்டும் என்றால் உன் சிலுவையை நீ எடுத்துக்கொண்டு தான் வர வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. இதுதான் கிறிஸ்துவின் வழி, இதுதான் கிறிஸ்தவர்களின் வழியாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் கேட்கலாம், அவன் மட்டும் ஜாலியாக இருக்கிறானே, அவர்கள் மட்டும் எல்லாவற்றையும் இது இப்படி இருக்கிறதே, எனக்கு மட்டும் நான் ஏன் மட்டும் சிலுவையை எடுத்துக்கொண்டு கர்த்தர் பின்னாடி போக வேண்டும், அவர்கள் அதை செய்ய மாட்டிருக்கிறாங்களே என்று நீங்கள் கேட்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதற்கு தான் சொல்கிறார், நீ என் சீஷனாக மாற வேண்டும் என்றால், நீ என்னுடைய பிள்ளையாக மாற வேண்டும் என்றால் உனக்கும் அவர்களுக்கும் வித்தியாசமாய் இருக்கிறது. அவர்கள் இந்த உலகத்துல ஜாலியா தான் இருப்பாங்க. ஆனால் ஒரு உலகம் இருக்கிறது, பரலோகம். அந்த இடத்தில் அவர்களுக்கு இடம் இல்லை. They don't have place, but you have place. Hallelujah. உனக்கு கர்த்தருடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்னாடி வா என்று ஆண்டவர் சொல்லவில்லை. அந்த போராட்டத்தை உனக்கு கொடுக்கவில்லை. ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறார்? உன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு என் பின்னாடி வா என்கிறார். இங்கே ஆபிரகாம் என்ன சிலுவை? ஆபிரகாமுக்கு கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற தெரியாத இடத்தில், தெரியாத ஆட்களில் தன்னுடைய தகப்பன், தாய், குடும்பம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கர்த்தர் பின்னாடி போவதுதான் விசுவாசத்தின் சிலுவையாக அவனுக்கு இருந்தது. ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த சிலுவை என்ன? எது வேண்டாலும் கொடுத்திருக்கலாம். ஹல்லேலூயா. சிலுவை என்றால் பாரம் என்று யோசிக்காதீர்கள். நிறைய பேர் சிலுவை என்ற உடனே என்ன யோசிக்கிறீங்க? ஐயையோ, நல்லா தானே செய்தி ஆரம்பிச்சாரு, சிலுவை எடுத்துக்கொண்டு போன்றாரு, இது நமக்கு தேவையா? சிலுவை இல்லாமல் உன்னை எப்படி அடையாளப்படுத்துவது? கிறிஸ்துவின் சிலுவை இல்லாமல் உன்னை எப்படி நீ அடையாளப்படுத்துவாய்? எதை வைத்து அடையாளப்படுத்துவாய்? உன் பெயரை வைத்து அடையாளப்படுத்துவாயா? நீ படித்த படிப்பை வைத்து அடையாளப்படுத்துவாயா? இல்லை உன்னுடைய பேக்ரவுண்டை வைத்து என் தகப்பனார் இப்படி என்று அடையாளப்படுத்துவாயா? உன் வீட்டை காட்டி அடையாளப்படுத்துவாயா? இல்லை நீ செய்யும் தொழிலை காட்டி அடையாளப்படுத்துவாயா? எதை காட்டி அடையாளப்படுத்துவாய் நீ கர்த்தருடைய பிள்ளை என்று? ஹல்லேலூயா. சிலுவையை மட்டும்தான் அடையாளப்படுத்த முடியும் உன்னால் கர்த்தருடைய பிள்ளை என்று. ஹல்லேலூயா. அப்போ அழைக்கப்பட்டவர்கள், ஆபிரகாம் கர்த்தருக்கு பின்பதாக சென்றான். ஆண்டவர் சொன்னார், நான் காட்டும் இடம் உனக்கு சரியான இடம், அங்கு வந்து சேரு என்று சொன்னார். அதுதான் அவனுக்கு விசுவாசத்தின் சிலுவையாக இருந்தது. அப்ப நமக்கு என்ன? கர்த்தர் விசுவாசத்தின் சிலுவையை கொடுத்திருக்கிறார். அவர் சித்தத்தை செய்யும் சிலுவையை கொடுத்திருக்கிறார். நாம் பின்னாடி போக வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தரை விட்டு விலகாமல் அவர் பின்னாடி போக வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, இதில் இன்னொன்று என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அவன் கீழ்ப்படிந்தான், அவன் பின் சென்றான் இருக்கு. Abraham, who was called, obeyed and went behind God. Hallelujah. If you are called, you have to obey to the calling and go behind God. இரண்டு காரியங்கள் அங்கே இருக்கிறது. அழைக்கப்பட்டவர்கள், கர்த்தருக்காக எழும்பி அழைக்கப்பட்டவர்கள் அழைப்பை ஏற்றுக்கொண்டு அப்படியே நிற்பதற்காக ஆண்டவர் அழைக்கவில்லை. கீழ்ப்படிந்து, obey to him, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பின்னால் செயலில் செய்ய வேண்டும். he went, அவர் பின்னால், கர்த்தர் பின்னால் சென்றார். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் கொடுக்கும் காரியத்தை அழைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் ஒரு இடத்தை, எபிரோன் என்ற ஒரு இடத்தை கொடுக்கிறார் ஆபிரகாமுக்கு. ஆனால் அதற்கு முன்பதாக எதிர்பார்த்தது என்ன? என் அழைப்பை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து என் பின்னாடி வா என்றார். ஹல்லேலூயா. இதுதான் விசுவாசத்தின் சோதனையும் போராட்டமாக ஆபிரகாமுக்கு இருந்தது. நமக்கு நம் வாழ்க்கையில் ஆண்டவர் நிறைய போராட்டங்களை கொடுப்பார். இதுதான் கர்த்தர் நம்மை தங்கமாகவும் வெள்ளியாகவும் மாற்ற
மாற்றுகிற நபராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசத்தின் காரியங்கள். நேற்று கூட ஒரு நகை கடைக்கு போனோம். நேற்று நகை கடைக்கு போது பழைய நகையை கொடுத்தோம். பழைய நகையில் இருக்கிற காரியங்கள் என்ன செய்தார்கள், அந்த பழைய நகையை எடுத்து ரொம்ப நல்லா இருக்கே, புதுசாகவே இருக்கே அப்படின்னாங்க. நாங்கள் ஒரு வாட்டி கூட போடலை அப்படின்னோம். நாங்கள் ஒரு வாட்டி கூட அப்படியே இருக்குது, பாக்ஸ்லேருந்து எடுத்து வந்து பாக்ஸ்லேயே உங்களுக்கு தந்துட்டோம் அப்படின்னு. அப்படிங்களா, பரவாயில்ல, அப்போ நான் எனக்கு எங்கள் வீட்டுக்கு நாங்கள் எடுத்துக்கிறோம், இதை அப்படியே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லலை அவர்கள். அவர்கள் என்ன செய்தார்கள், எங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடியே அதை அடித்து சுத்தியால் அடித்து நசுக்கினார்கள். செய்தார்களா இல்லையா? சுத்தியால் அடித்து நசுக்கினார்கள். சரியா? அடித்து நசுக்கி அந்த கல்களை ஒன்றொன்றாக பிடுங்கி எடுத்து தூக்கி போட்டு நல்லா ப்ரஷ்ஷை வச்சு சரக்கு 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 4 தேய்ச்சி சோப்பு தண்ணி போட்டு நல்லா தேய்ச்சி பளப்பளான்னு ஆக்கி, அப்பாடா இதுக்கப்புறம் நமக்கு தங்கத்தை தந்துருவார் போல இருக்கு அப்படின்னு யோசித்தா வச்சாரு பாருங்க. ஒரு பெரிய காரியம் என்ன செய்தாரு, எடுத்து அந்த தங்கத்தை எல்லாம் ஒரு ஃபர்னஸ், ஒரு அடுப்பில் போட்டார். போட்டு நெருப்பை காட்டினாரு, அது உருக ஆரம்பிச்சுது. அல்லேலூயா. இவ்வளோ பெரிய நகையாய் இருந்தது, இவ்வளோ பெரிய சின்ன ஒரு நகையாய் தங்கமாய் மாறிவிட்டது. ஐயா என்னங்க ஐயா பண்ணுறீங்க அப்படின்னாரு. பியூரிட்டியை செக் பண்ணுங்களையா அப்படின்னாரு. பியூரிட்டியை செக் பண்ணமா, மொத்த நகை இவ்வளோ பேர் நகை கல்லுகள் எல்லாம் அழகாக இருந்ததை எல்லாத்தையும் அடித்து உடச்சி தூக்கி போட்டு நாரில் தேய்ச்சி எல்லாம் பண்ணி இப்படி தங்கத்தை எத்தனை வந்து கையில் கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு. இதுதான் உண்மையான தங்கம் அப்படின்னார். ஹல்லேலூயா. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, கருப்பு கருப்பாக இங்கெல்லாம் இதில் ஒட்டி நின்று பார்த்தீங்களா, இது எல்லாம் பொசுங்கி விட்டது, நெருப்பில் கழுவி விட்டார் எல்லாவற்றையும். கடைசியாக உண்மையான தங்கத்தை கையில் கொடுத்து இப்போ போய் வெயிட்டை போடுங்க அப்படின்னாரு. ஹல்லேலூயா. பாருங்க. அப்போ பாருங்க, ஒரு தங்கம், ஆண்டவர் வசனத்தில் என்ன சொல்கிறாருன்னா, தங்கத்தை புடமிடுவது போல, கரெக்டாக இல்லையா? அது எதற்காக ஆண்டவர் அதை ஒரு நிகராக சொல்கிறார் என்றால், unless the gold and the silver on any metal goes through the fire, goes through the furnace, right? அந்த நெருப்பின் வழியாக அது சென்றால்தான் அது உண்மையான தங்கம் என்று ஆண்டவரால் உறுதிப்படுத்த முடியும். ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட ஆண்டவர் நம்மை நெருப்பின் மத்தியில் எடுத்துக்கொண்டு செல்வார் என்று சொன்னால் பகீல் என்றது நமக்கு கரெக்டா இல்லையா? என்ன செய்தி, நீங்கள் என்ன செய்தி கொடுக்க போகிறீங்களா? ஆறுதலின் செய்தி கொடுக்க போகிறீங்களா, இல்லை நெருப்பு பட்டயம் அடிதடி உத இந்த மாதிரியே செய்தி கொடுத்துன்னு இருக்கீங்களா? என்னுடைய செய்தி அல்ல, கர்த்தருடைய செய்தி இது. ஆண்டவர் சொல்வது, ஒரு தங்கம் அதோடைய விலை அது நெருப்பு வழியால் போனால்தான் அது உண்மையான தங்கமாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. என்ன இல்லை என்றால் அந்த தங்கத்திற்கு பிரயோஜனமே கிடையாது. நீ கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்லி மாறு தட்டி கொண்டிருக்கலாம், எனக்கு விசுவாசம் இருக்கு என்று சொல்லலாம், கர்த்தருக்காக நான் வைராக்கியமாய் நிற்பேன் என்று சொல்லலாம். ஆனால் சூழ்நிலை வரும் பொழுது, ஆண்டவர் சூழ்நிலை கொடுக்கும் பொழுது நீ என்னவாய் இருக்கிறாய் என்பதை ஆண்டவர் பார்க்கிறார். இந்த இடத்துல ஆபிரகாம், ஹல்லேலூயா, ஆண்டவர் ஆபிரகாமை தனியாக அழைத்தார். அவனையும் அவன் குடும்பத்தையும் தனியாக அழைத்து அவர், நீ அழைக்கப்பட்டவன், நீ விசுவாசத்தில் நட என்று அவனை கீழ்ப்படிய வைத்தார். ஆபிரகாம் அதற்கு கீழ்ப்படிந்தான். அவன் கீழ்ப்படிந்து மட்டுமல்ல, அதன் பின்னாடி அவன் செய்தான். he brought his faith into action. He brought his faith into action so that God saw his faith and made it his righteousness. அவனுடைய நீதியாக கர்த்தர் அவன் விசுவாசத்தை மாற்றினார். ஏனென்றால் அவன் செயலில் அதை கொண்டு வந்தான். ஹல்லேலூயா. பாருங்க, மேலே படிங்க. அந்த எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் மட்டுமா, 9ஆம் வசனம் படிங்க. 9ஆம் வசனம் 10ஆம் வசனம். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியாய் சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் குடியிருந்தான். வாக்குத்தத்தப்பட்ட இடத்தில் விசுவாசத்தினாலே,
ஹalleluya. வாக்குத்தத்தப்பட்ட இடம், he promised land. அந்த promised landல விசுவாசத்தினாலே ஆபிரகாம் அந்த இடத்தில் தங்கி இருக்கிறான். அவன் பிள்ளை ஈசாக்கு, அவன் பிள்ளை யாக்கோபு, அவருடைய பிள்ளைகள் எல்லாம் விசுவாசத்தினாலே. ஹalleluya. அங்கே ஆண்டவர் he gave a promise. ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார் ஆண்டவர். வாக்குத்தத்தம் என்றால் என்ன? வாக்குத்தத்தம் என்றால் காண முடியாத ஒரு காரியம், ஆனால் ஆண்டவர் செய்வார். ஹalleluya. நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாத, எதிர்பார்க்க முடியாத ஒரு காரியம், impossible thing. What is a promise? That is impossible in our life, but God fulfills it. Hallelujah. இது நடக்க கூடாத ஒரு காரியம், அது ஆண்டவர் என்ன சொல்றார்? ஒரு வாக்கை கொடுக்கிறார். அது நீ விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் அதை நிறைவேற்றுகிறார். ஆபிரகாமின் வாழ்க்கையில அவன் குடும்பத்தார் மட்டும்தான் இருந்தார்கள். அவனுடைய வேலைக்காரர்கள், அவனுடைய சொந்த பந்தங்கள், அவனை சுற்றி இருந்தும் ஆடு மாட்கள், இதுதான் இருந்தது. ஆனால் இந்த தேசம் முழுவதும் உனக்கு தருவேன் என்றால் அவனுக்கு அப்ப குழந்தை கூட பிறக்கல. ஆனால் அவன் கீழ்ப்படிந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என் வாழ்க்கையை மாற்றுவார் ஆண்டவர். எனக்கு இந்த பூமியை தந்தால் he has promised, அவர் உறுதிப்படுத்தியிருக்கிறார், அவர் வார்த்தையை கொடுத்திருக்கிறார் என்றால் அவர் செய்வார். ஹல்லேலூயா. நம் வாழ்க்கையில் ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறாரா? உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறார் என்றால் அதை நிறைவேற்றதான் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதை எடுத்து பைபிளில் எந்த பேஜ் திருப்பணுன்றதுக்காக அட்டையாக வைப்பதற்காக ஆண்டவர் கொடுக்கவில்லை. நிறைய பேர் வாழ்க்கையில் ப்ராமிஸ் என்னவா இருக்கு? ஒரு புக் மார்க்காக தான் இருக்கு. நிறைய பேர் வாழ்க்கையில் ப்ராமிஸ் என்னவா இருக்கு? டோரில் இருக்கிற ஸ்டிக்கராக தான் இருக்கு. அந்த வார்த்தை உன்னும் இருதயத்தில் ஒரு எழுத்தாக பதியப்படவில்லை. ஹல்லேலூயா. ஏனென்றால் நீ விசுவாசிப்பாய் என்றால் கர்த்தர் உனக்கு செய்வார். விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் நிச்சயமாக எல்லாவற்றையும் செய்து கொடுக்கிறார். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் என்ன செய்தார்? அவன் விசுவாசித்தான், அந்த ப்ராமிஸ்ட் லேண்ட்லே தங்கினான். ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்க போறார் இந்த இடம்லாம். வாங்க பக்கத்து லேண்டுக்கு போகலாம், வாங்க அந்த இடத்துக்கு போகலாம். இந்த இடத்த ஆண்டவர் கொடுக்க போறாரு, வாங்க நம்ம பக்கத்தில் எங்கேயாவது போய் தங்கிக்கலாம், நல்ல இடமா போய் தங்கிக்கலாம். இந்த இடம் எப்பயோ தரப்போறார் போல இருக்கு, எப்போ தரப்போறார் தெரியல அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் அதை செய்யவில்லை. ஆண்டவர் என்ன சொன்னார்? இது உனக்கு வாக்குத்தத்தமாய் நான் கொடுத்த பூமி என்று சொன்னவுடன் அந்த பூமி எப்படி இருக்கிறது, என்ன இருக்குது, அங்கே பில்டிங் இருக்குது, மரம் இருக்குது, கொடி இருக்குது, செடி இருக்குது, அதெல்லாம் அவர் யோசிக்கவில்லை. அந்த இடத்தில் கூடாரத்தை கட்டி தங்கினான். ஹல்லேலூயா. அதுதான் விசுவாசம். விசுவாசம் நம்மை சுற்றி இருக்கும் பொருட்களை வைத்தல்ல, நம்மை சுற்றி இருக்கும் ஆட்களை வைத்தல்ல, நம்ம குடும்ப சூழ்நிலையை வைத்தல்ல, நாம் என்ன எதிர்பார்க்கிறோமோ அதை வைத்தல்ல. விசுவாசம் கர்த்தர் கொடுக்கும் வாக்குத்தத்தத்தை வைத்துதான் விசுவாசம் இருக்கிறது. ஆபிரகாமே, உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? அதை விசுவாசி என்று ஆண்டவர் சொன்னார். அந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து ஒன்றும் இல்லாத பூமி, சமபூமியாய் இருந்த இடத்தில் அவன் தங்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஆனால் அங்கே அவன் கூடாரத்தை போட்டு தங்கினான். ஹல்லேலூயா. நீ விசுவாசிப்பது என்ன? இன்னைக்கு என் வாழ்க்கை வெற்றிடமாய் இருக்கிறது, இன்றைக்கு என் வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை, ஆண்டவர் தருவேன் என்று சொன்னால் இன்றைக்கு வரைக்கும் அதுக்கு அடையாளம் இல்லை, தவறு கிடையாது. ஆனால் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம், கர்த்தர் கொடுத்த வார்த்தை என்றும் மாறாது. அதில் நீ உறுதியாய் இருந்து எந்த இடத்தை ஆண்டவர் தருவேன் என்று சொன்னாரோ, எதை உனக்கு ஆண்டவர் தருவேன் என்று சொன்னாரோ அந்த இடத்திலேயே நிலைத்து நில். கர்த்தர் உனக்கு தருவார். ஹல்லேலூயா. God will honor your faith. உன்னுடைய விசுவாசத்தை ஆண்டவர் அங்கீகரிப்பார். ஹல்லேலூயா. படிப்போம் பாருங்க, அந்த 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை. 11ஆம் எபிரேயர் 11ஆம். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுக்குள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான்.
மேல படிங்க. விசுவாசத்தினாலே சாராலும் இல்ல அதுக்கு முன்னாடி அது 9:10 அப்படி தொடர்ந்து படிங்க. விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியாய் சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்துக்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுக்குள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்றெண்ணி கர்ப்பம் தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். பாருங்க, ஆண்டவர் அந்த இடத்தில் ஆபிரகாமுக்கு தந்த விசுவாசம் என்ன? ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு பெரிய பட்டணத்தை நான் உருவாக்கி வித் ஃபவுண்டேஷன், அஸ்திபாரம் என்ற வார்த்தை இருக்கிறது. அங்கே அஸ்திபாரம் போட்ட ஒரு இடமாக அதை மாற்றி தருவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. ஒரு பில்டிங்க்கு எது எது முக்கியம் என்று பார்த்தீர்கள் என்றால் அஸ்திபாரம் தான் முக்கியம். 10 மாடி இருக்கு ஒரு பில்டிங் அப்படின்னா அஸ்திபாரம் ஸ்ட்ராங்கா இருக்கு அர்த்தம். கரெக்டா இல்லையா? 5 மாடி கட்ட போறாங்கன்னா அதுக்கேற்றபடி அஸ்திபாரத்தை போடுவாங்க. பில்டிங் கட்டும் போதே கேட்பாங்க எத்தனை மாடி கட்ட போறீங்க. 4 மாடி கட்டுவாங்க, போடு பில்டிங்க, அஸ்திபாரம் இப்படி. 10 மாடி கட்டுவாங்க, ஓகே ரைட், அஸ்திபாரம் இப்படி போடு. அஸ்திபாரம் ஃபவுண்டேஷன். ஏப்ரஹாம் என்ன விசுவாசிக்கிறார்னா, இந்த இடத்தில் கர்த்தர் எனக்கு ஒரு பெரிய நகரத்தை கொடுக்க போகிற சிட்டி வில் பி பில்ட் and the foundation will be laid அப்படின்னு சொல்றார். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் இந்த இடத்துல இங்கிலீஷ்ல அழகா போட்டிருக்கு, God is the architect and God is the builder அப்படின்னு போட்டிருக்கு. ஆண்டவர் தான் கட்டு வேலை, அவர்தான் கட்டுகிறார் உன் வாழ்க்கை. he is the builder, அவர்தான் கட்டுகிறார் உன் வாழ்க்கையை. he is the architect, அவர்தான் உன் வாழ்க்கையை உருவாக்குகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. is God the architect of your life? கர்த்தர் உன் வாழ்க்கையை டிசைன் பண்றாரா? is God designing your life? ஆண்டவர் தான் பொறுப்பெடுத்து உன் வாழ்க்கையை ஆர்கிடெக்டாக அவர் செய்கிறாரா? இல்லை நீ are you the architect of your life? உன் வாழ்க்கையை நீயே பார்த்து கொள்கிறாய். நான் பார்த்து கொள்கிறேன் என் வாழ்க்கையை, எனக்கு தெரியும் என்று செய்கிறாயா? இல்லை, கர்த்தர் தான் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறாயா? கர்த்தர் தான் உன்னை கட்டுகிறாரா என்று பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த இடத்தில் ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார். ஆபிரகாம் என்ன சொல்கிறார்? ஆண்டவரே என் வாழ்க்கையின் அஸ்திபாரமாய் இருக்கிறார். ஆண்டவரே என் வாழ்க்கையில் அந்த பட்டணத்தை இந்த எபிரோன் தேசத்தில் கட்டுவார். அவரே he is the architect இருக்கிறார். அவரே God is the builder. அவரே கட்டுவான அந்த கட்டுகிற மனிதனாய், என்னை மறுபடியும் எழும்பி கட்டுகிற மனிதனாய் அவர்தான் இருக்கிறார் என்று. ஹல்லேலூயா. நம் வாழ்க்கையை மறுபடியும் கட்டுகிற ஆண்டவர் அவர் ஒருவர்தான். ஆபிரகாம் விசுவாசித்து எப்ப தெரியுங்களா? அந்த இடத்தில் ஒன்றுமே இல்லை, அப்பொழுதுதான் விசுவாசித்தான் அந்த இடத்தில் ஒரு பட்டணம் வரப்போகிறது என்று. இந்த வசனம் அதுதான் குறிக்கிறது. Abraham believed in God for a city when there was empty land. There was an empty land, there was nothing, ஒன்றும் இல்லாத பரந்த வெளியாய் இருக்கும் பொழுது அங்கே ஒரு பட்டணம், அதன் அஸ்திபாரத்தை ஆபிரகாம் பார்த்தான். ஹல்லேலூயா. அதை தான் ஆபிரகாம் விசுவாசித்தான். ஏன் விசுவாசித்தான்? because he believed in his heart that Jesus Christ is the architect of his life. He believed in his heart that Jesus Christ is the builder of his life. If your life is broken, உன் வாழ்க்கை உடைந்திருக்கிறது என்று நீ நினைத்தால், அதை கர்த்தரிடத்தில் கொடுத்தால் ஆண்டவர் மறுபடியும் அதை கட்டுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் கட்டுகிறார். அஸ்திபாரத்தை ஆண்டவர் போடுகிறார். If you put the foundation, it will definitely break. But if God puts the foundation in your life, கர்த்தர் உன் வாழ்க்கையில் அஸ்திபாரத்தை போட்டால், it will never break. You can build
tens and thousands of floors on it. Hallelujah. அதற்கு மேலே நீ மாடி மாடியாய் வீடு கட்டலாம், ஏனென்றால் கர்த்தர் போட்ட அஸ்திபாரமாய் இருக்கிறது. Hallelujah. ஆண்டவர் அந்த இடத்தில் ஆபிரகாமுக்கு இருந்த விசுவாசம் பயங்கரமான விசுவாசம். அவன் ஒன்றுமே இல்லாத இடத்தில் அவன் விசுவாசித்தான் ஒரு பட்டணம் வரப்போகிறது என்று. Hallelujah. நம்மலாம் என்ன யோசிப்போம்? ஒரு இடத்த பார்த்தா இந்த இடத்துல ஏதோ ஒரு சின்னதாக ஒரு 10க்கு 10 கட்டிக்கலாம், அப்படி தான் யோசிப்போம். நம்மளாம் இடத்த பார்த்தா ஒரு கிரவுண்ட் இருந்தால் கூட ஒரு கிரவுண்டில் ஒரு அரை கிரவுண்டு இல்லைன்னா ஒரு 1/4 கிரவுண்டுக்கு வீடு கட்டுவோமா, இப்படி தான் யோசிப்போம். ஆனால் ஆபிரகாம் எப்படி யோசிக்கிறான்? காலியாக இருந்த இடத்தில் ஒரு பட்டணத்தையே பார்க்கிறான். ஹல்லேலூயா. உன் கண்களில் இருக்கும் விசுவாசம், உன் இருதயத்தில் இருக்கும் விசுவாசத்தை ஆண்டவர் சோதித்து பார்க்கிறார். விசுவாசம் இல்லாமல் ஒன்றுமே நடக்காது உன் வாழ்க்கையில் என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். அந்த விசுவாசத்தை ஆண்டவர் என்றைக்குமே சோதித்து பார்த்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. பாருங்க, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. பாருங்க, ஆமா, நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாய் இருக்கிறது. அங்கே ஆபிரகாமுக்கு கண்ணில் எதுவுமே தெரியவில்லை, ஆனால் அவன் நம்பினான், அவன் விசுவாசித்தான், இது என் வாழ்க்கையில நடக்கப் போகிறது என்று. ஹல்லேலூயா. இதுதான் விசுவாசம். அவனுக்கு குழந்தையே இல்லை, அவன் வயதாய் இருந்தான், ஆனால் அவனுக்கு ஆண்டவர் குழந்தையை தருவேன் என்றார். ஹல்லேலூயா. அவனுக்கு குழந்தை இல்லை, வேற ஏதாவது மனைவிகள் மூலமாக குழந்தை பிறக்கும் என்று நினைத்தான். சாராவும் அதை தான் நினைத்தாள். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? சாரா மூலமாக தான் உனக்கு நான் பிள்ளையை தருவேன் என்றார். ஹல்லேலூயா. நிறைய பேர் என்ன யோசிக்கிறோம்? ஆபிரகாமை போல தான் சில நேரத்தில் யோசிக்கிறோம். ஒருவேளை ஆண்டவர் பிள்ளையை தருகிறேன் என்று சொல்கிறாரே, ஒருவேளை சாரால் மூலமாக இல்லை, இவர்கள் மூலமாக இருக்கலாமோ என்று யோசிக்கிறோம். ஆண்டவர் அப்படி செய்பவர் அல்ல. ஆண்டவர் என்றைக்குமே வாக்குதத்தம் கொடுத்த ஆண்டவர், அந்த வாக்குதத்தை நிறைவேற்றுகிற ஆண்டவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சாரா மூலமாக ஆவிக்குரிய ஒரு கனியை, ஆவிக்குரிய ஒரு குழந்தையை, ஈசாக்கை தருவேன் என்று சொன்ன ஆண்டவர் ஈசாக்கை அப்படிதான் தருகிறார். ஹல்லேலூயா. விசுவாசத்தில் காணாத விசுவாசம், faith that you have not seen. நீ பார்க்காத விஷயத்தை நீ விசுவாசிக்க வேண்டும், நீ காணாத விஷயத்தை நீ விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இல்லாத இடத்திலிருந்து ஆண்டவரால் உருவாக்க முடியும். படிங்க, அதே 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிங்க, 3ஆம் வசனம். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். பாருங்க, ஆண்டவர் சொல்வது இதுதான். காணப்படாத, தோன்றப்படாத, from the invisible God brings the visible. ஹல்லேலூயா. இல்லாதவைகளை, உலகம் இல்லாமல் இருந்தது, வெறுமையாய் இருந்தது, கர்த்தருடைய வார்த்தையினால், by the promise, by the word of God, the world was created. உலகம் உண்டாக்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அதை தான் சொல்கிறார். உன் வாழ்க்கையில வாக்குதத்தம், வார்த்தையை நீ விசுவாசித்தால் உனக்கு அது நிறைவேறும். அதை ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. நான் பார்க்கவில்லையே, நான் எனக்கு தெரியலையே, என்கிட்ட காசு இல்லையே, நான் இது நடக்கலையே, எங்கள் வீட்டில் இது இல்லையே, எனக்கு அப்பாயின்மெண்ட்டே வரலையே, எனக்கு இது கொஞ்சம் கூட அதில் ஒரு சான்ஸே இல்லையே, எந்த ஒரு சைனுமே இல்லையே, எந்த ஒரு அடையாளமே இல்லையே, என்ன செய்யலாம்? இது கர்த்தருடைய வழியா என்று நீ கேட்பதற்கு முன்பதாக, கர்த்தர் கொடுத்த வார்த்தையா என்று நீ கேட்டுப்பார். கர்த்தருடைய வழியா இது என்று நீ கேட்பதற்கு முன்பதாக, இது கர்த்தர் கொடுத்த வார்த்தையா என்று பார். கர்த்தர் கொடுத்த வார்த்தை தான் என்று நீ உறுதிப்படுத்தினால் அதிலிருந்து நீ மாறாதே. ஹல்லேலூயா. If God has given you word, if God has given you a promise,
don't be shaken, remain in faith. ஹல்லேலூயா. அதனால் தான் ஆண்டவர் சொல்கிறார், இந்த பூமியை, இந்த உலகத்தை உருவாக்கினவரே ஆண்டவர். ஒன்றும் இல்லாத இடத்தில், வெறுமையாய் இருந்த இடத்தில் ஆண்டவர் பூமியை இல்லாத இடத்திலிருந்து ஆண்டவர் உருவாக்குகிறார். எப்படி உருவாக்கினார்? வார்த்தை மூலமாக உருவாக்கினார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆண்டவர் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் மூலமாக உன் வாழ்க்கையை மாற்ற முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக ஆண்டவரால் உனக்கு கொடுக்க வார்த்தை, உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தால் உன்னை மாற்ற முடியும். ஹல்லேலூயா. கர்த்தரே ஆண்டவராய் இருக்கிறார். படிங்க ரோமர் 8ஆம் அதிகாரம், ரோமர் 8ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதுக்கு பொறுமையோட காத்திருப்போம். பொறுமையுடன் காத்திருப்போம். எதற்காக? we hope for that we see not then we do. ஹல்லேலூயா. காணாத இருப்பதற்காக நம்பிக்கையுடன் காத்திருப்போம். ஆபிரகாம் அன்றைக்கு ரொம்ப நம்பிக்கையுடன் காத்து கொண்டிருந்தான். அந்த இடத்திற்கு போவதற்காக, எபிரோனுக்கு போவதற்காக ரொம்ப நம்பிக்கையுடன் காத்து கொண்டிருந்தான். ஈசாக்கு பிறப்பான் என்று நம்பிக்கையுடன் காத்து கொண்டிருந்தான் ஆபிரகாம். ஹல்லேலூயா. மோசே 40 ஆண்டுகளாக வனாந்திரத்தில் காத்து கொண்டிருந்தான். கர்த்தருக்காக நம்பிக்கையுடன் காத்து கொண்டிருந்தான். தாவீது 37 ஆண்டுகளாக வனாந்திரத்தில் காத்து கொண்டிருந்தான். கர்த்தர் செய்வார் என்று. ஆண்டவர் மறுபடியும் வருவார், வரப்போகிறார் என்று நாம் எல்லாரும் காத்து கொண்டிருக்கிறோம். God is going to come back. ஹல்லேலூயா. பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் அழகாக அங்கே எழுதியிருக்கிறார். Wait patiently. நீ பொறுமையுடன் காத்து கொண்டு இருக்க வேண்டும். எப்படி பொறுமையுடன் காத்து கொண்டு இருக்க வேண்டும்? இல்லை என்று இருக்கே, அங்கு இல்லையே, ஒன்றும் இல்லையே, இல்லாத இடத்தில் எப்படி பொறுமையாக காத்து கொண்டு இருக்க வேண்டும்? அதான் வசனம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்கிறது, வாட் we do not see, எதை பார்க்கவில்லையோ அதை பொறுமையாக காத்து கொண்டிரு என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையிலே நடக்க போகும் காரியத்தை நீ பொறுமையாக காத்து கொள்ளாமல் இருந்தால் எப்படி ஆண்டவர் மறுபடியும் வரப்போகிறார் என்பதை விசுவாசிக்கிறாய்? How do you have faith? நான் கேட்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு வார்த்தை, ஒரு விஷயத்தை செய்ய போகிறாரு அப்படின்னு நீ விசுவாசிக்கல அப்படின்னு சொன்னால், கர்த்தருடைய வார்த்தையை நீ விசுவாசிக்கலைன்னா எப்படி மறுபடியும் ஆண்டவர் வரப்போகிறார் என்ற வார்த்தையை விசுவாசிக்கிறாய்? உங்ககிட்ட நான் இப்போ கேட்டேன்னா, ஆண்டவர் மறுபடியும் வரப்போகிறாரா விசுவாசிக்கிறீங்க? ஆமாம் வரப்போகிறார் விசுவாசிக்கிறேன் என்று சொல்கிறீங்க இல்லையா? எந்த உறுதியில் சொல்கிறீர்கள்? ஏனென்றால் ஆண்டவர் எழுதியிருக்கிறார், சொல்லியிருக்கிறார், நான் மறுபடியும் வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. மறுபடியும் வருவேன் என்று சொன்ன உறுதியின் அஸ்திபாரமாக அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் மூலமாக நான் நம்புகிறேன் என்று சொல்கிற நீங்கள் ஏன் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்த வசனத்தை விசுவாசிக்க மாட்டிருக்கீங்க? அதுவும் என் வாழ்க்கையில் நடக்கும் என்று விசுவாசியுங்கள். ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்த விசுவாச பரீட்சை. உங்களுக்கும் அதை தான் சொல்கிறார் ஆண்டவர். நீ விசுவாசித்தால், அந்த விசுவாசம், நீ விசுவாசிக்கும் பொழுது ஜாலியாக போலாம் என்று நினைக்காதே. ஆண்டவர் அந்த இடத்தில் விசுவாச பரீட்சையில் போராட்டத்தை கொடுப்பார். ஆனால் அதன் மத்தியில் நீ விசுவாசத்துடன் நடக்கும் பொழுது ஒன்றுமே இல்லாத இடத்தில் அஸ்திபாரம் உருவாகும் என்று விசுவாசிக்கும் பொழுது, ஒன்றுமே இல்லாத இடத்தில் ஒரு பட்டணம் உருவாகும் என்றும் பொழுது, ஒன்றுமே இல்லாத இடத்தில் எனக்கு ஒரு பிள்ளையை ஆண்டவர் கொடுப்பார், வாக்குத்தத்த பிள்ளையை கொடுப்பார் என்று நீ விசுவாசிக்கும் பொழுது, ஒன்றுமே இல்லாத பொழுது ஆண்டவர் எல்லாமே எனக்கு செய்வார் என்று நீ விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த விசுவாசத்தை பார்க்கிறார். ஹல்லேலூயா. அவர் உன் விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் உன்னை நடத்துகிறார். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் இந்த வசனங்களில் நமக்கு சொல்கிறார். ஹல்லேலூயா. படிப்போம் பாருங்க. ஆண்டவர் நமக்கு இந்த பூமியில் மட்டும் நமக்கு கொடுப்பவர் அல்ல, ஆண்டவர் பரலோகத்திலும் நமக்கு ஏராளமான விஷயங்களை செய்து வைத்திருக்கிறார். அதுதான் உண்மையான வாக்குத்தத்தம். The true eternal gift and the promise
is that what God gives in heaven. Hallelujah. இந்த பூமியின் காரியங்கள் ஓகே, ஆனால் பரலோகத்தில் கொடுக்க போறார் பாருங்க, அந்த காரியம் நாம் நித்தியமாய் நமக்கு கொடுக்கிற ஒரு காரியம். அதுதான் யோவான் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நாம் பார்த்தோம் என்றால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? யோவான் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 2ஆம் வசனம், 3ஆம் வசனம், 4ஆம் வசனம், இது எல்லாத்தையும் நாம் பார்த்தால் ஆண்டவர் சொல்வது எதுதான்? நீ விசுவாசி, நான் உனக்கு பரலோகத்தில் ஒரு வீடை, ஒரு ஸ்தலத்தை உனக்கு ஆயத்தப்படுத்துகிறேன் என்கிறார். படிங்க. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். நான் போகிற இடத்தை அறியாதிருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். ஆண்டவர் என்ன சொல்கிறார் இந்த இடத்துல? I will give something which is eternal for you. உனக்கு நித்தியமாய் ஒரு விஷயத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறேன் பரலோகத்தில். நான் மறுபடியும் வருவேன், உங்களை அந்த இடத்தில் எடுத்துக்கொண்டு செல்வேன் என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் அதற்கு என்ன வேண்டும் என்கிறார்? நீ விசுவாசி என்கிறார். பிதாவை விசுவாசி, என்னையும் விசுவாசி. நீ விசுவாசித்தால் அதை நீ பெற்றுக்கொள்வாய் என்கிறார் ஆண்டவர். God does not lie. கடவுள் பொய் சொல்கிறவர் அல்ல. கர்த்தர் இல்லாத விஷயங்களை சும்மா வார்த்தையினால் பேசுகிறார், வார்த்தையினால் ஒரு நமக்கு ஒரு ஃபேண்டசியை உருவாக்குகிறார் என்று அல்ல. God speaks the truth. And God says, I am creating a place, I am building a place in heaven for you. Hallelujah. ஆண்டவர் சொல்கிறது இதுதான், உனக்கு பரலோகத்தில் ஒரு இடத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறேன், இந்த பூமியில் மட்டுமல்ல, to be with me forever and ever. என்றென்றைக்கும் என்னோடு இருப்பதற்காக ஆண்டவர் என்ன சொல்கிறார்? பூமியில் ஒரு இடத்தையும் பரலோகத்தில் ஒரு இடத்தையும் உனக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறேன் என்கிறார். Hallelujah. The promise does not stay only on earth. A promise, God's word, God's promise is not only applicable on earth, it is applicable in heaven also. கர்த்தருடைய வார்த்தை நித்தியமாய் இருக்கிறது. அந்த வார்த்தை இந்த பூமியுடன் முடிந்து விட்டது என்று நினைக்காதீர்கள், அது பரலோகத்திலும் செயல்படுகிறது. ஹல்லேலூயா. அதனால் தான் எப்பொழுதும் சொல்கிறோம், கர்த்தர் சொல்கிறார், வார்த்தையை நம்பு, வார்த்தையை நம்பு, வாக்குதத்தை நம்பு, தீர்க்க தரிசனத்தை நம்பு, கர்த்தரை நம்பு என்று. ஹல்லேலூயா. உன் விசுவாசம் கர்த்தருடைய வார்த்தை மேலேயே, அப்பொழுது ஆண்டவர் உன்னை வழி நடத்துவார். பாருங்க, நேரமில்லை, இருந்தாலும் சீக்கிரமாக ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு படிக்கிறேன். அதை எபிரேயர் எடுத்துக்கொள்ளலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம், எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் படிங்க. 16ஆம் வசனம். அதையல்ல, அதிலும் மேன்மையான பரமதேசத்தை விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட்ட வெட்கப்படுகிறதில்லை, அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. அவர்கள் பாருங்க, இந்த இடத்துல பூமியில் மட்டும் ஆபிரகாம் விசுவாசிக்கவில்லை. நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்க? ஆபிரகாமுக்கு பூமியில் ஆண்டவர் ஏராளமான சொத்தை தந்தார், ஏராளமான ஆடு மாடுகளை தந்தார், ஏராளமான நிலத்தை தந்தார் என்று ஆபிரகாம் மட்டும் விசுவாசிக்கவில்லை. இங்க வசனம் தெளிவாக சொல்கிறது, a better country in heaven, ஒரு தேசத்தை பரலோகத்தில் தருகிறேன் என்று இவர்கள் விசுவாசித்தான் ஆபிரகாம். ஹல்லேலூயா. உன் விசுவாசம் பூமியில் மட்டும் நிற்க வச்சிராதீங்க.
உங்கள் விசுவாசத்தை இந்த பூமியோடு நிற்க வச்சிடாதீங்க. ஆண்டவர் பொன்னை தருவார், பொருளை தருவார், இடத்தை தருவார், அதை தருவார், சுகத்தை தருவார், பலத்தை தருவார், எனக்கு பைக்கை தருவார், எனக்கு காரை தருவார், எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பார், எனக்கு குழந்தை தருவார், எனக்கு இதை தருவார், அதை தருவார். இதை பூமியிலே நிற்க வைத்து கர்த்தரை டோன்ட் லிமிட் God on earth, பரலோகத்தில் மட்டும் நிற்க வைக்காதீர்கள். ஆண்டவர் வானத்தையும் பூமியையும் படைத்தவர், பரலோகத்தில் உள்ள ஆண்டவர். அவரை யூ எக்ஸால்ட் God to heaven. ஏனென்றால் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் பரலோகத்திலேயும் அது நிறைவேறுகிறது. ஹல்லேலூயா. ஆபிரகாம் believed heavenly country. He did not only believe in a city, in a foundation on this earth in Hebron. எப்ரோனில் மட்டும் ஒரு அஸ்திபாரத்தை அவன் விசுவாசிக்கவில்லை, அவன் விசுவாசித்தான் பரலோகத்தில் ஒரு பெரிய நாடு, பூமியில் ஒரு பட்டணம் என்று போட்டிருக்கிறது. ஆனால் பரலோகத்தில் என்ன போட்டிருக்கு? ஒரு பெரிய தேசம். That is the difference of a spiritual man. That is the difference of a faithful man. ஆபிரகாம் பூமியில் ஒரு சிட்டியை தான், ஒரு பட்டணத்தை தான் விசுவாசித்தான், எப்பொழுது ஒன்றுமே இல்லாத பொழுது. ஆனால் அவன் பரலோகத்தில் ஒரு பெரிய தேசம், ஒரு பெரிய கண்ட்ரி, ஒரு பெரிய நேசத்தை விசுவாசித்தான். How great is Abraham! அவன் விசுவாசம் பூமியில் மட்டும் நிற்கவில்லை, ஆண்டவர் மீது ஏராளமான விசுவாசத்தை வைத்திருந்தான். ஹல்லேலூயா. படிப்போம், ஒரே ஒரு வசனம் 18-19 படிங்க, முடிச்சிடலாம். அதே 11ஆம் அதிகாரம் 18-19. ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடே சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோர் இருந்து எழுப்ப பண்ண தேவன் வல்லவரா இருக்கிறார் என்றெண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். ஆபிரகாம் விசுவாசித்து, ஏன் ஆபிரகாம் ஈசாக்கை அவன் பலியிட தயங்கவில்லை? அவன் என்ன விசுவாசித்தான்? What did Abraham believe and did not stop the knife for sacrificing Isaac, his only son? அவன் பலி கொடுக்க தயங்காமல் நின்றது என்ன? அவன் விசுவாசித்தான், ஈசாக்கு மரித்தாலும் கர்த்தரால் அவனை உயிரோடு கொண்டு வர முடியும் என்று விசுவாசித்தான். அதுதான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்பவே அவன் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் உயிர்த்தெழுதலை அவன் விசுவாசித்தான். He believed in the resurrection of the son. பிதாவானவரால் உயிர்த்தெழ வைக்க முடியும். யாரை? இறந்து போன ஐசக்கை உயிர்த்தெழ வைக்க முடியும். இயேசு கிறிஸ்துவே அதை செய்ய போகிறார். அதை தான் ஆபிரகாம் அன்றைக்கு விசுவாசித்தார். அதை போல ஆண்டவர் இன்றைக்கு என்ன கேட்கிறார் நம்ம கிட்ட? செத்து போன விஷயங்கள், இறந்து போன விஷயங்கள், மரித்து போன உன் விஷயங்கள் எது இருந்தாலும், உனக்கு குழந்தை பிறக்காது, உனக்கு திருமணம் ஆகாது, உனக்கு வியாதி சுகமாவாது, இது செத்து போச்சு, இனிமேல் உனக்கு இது கிடைக்காது, உனக்கு இந்த வேலை கிடைக்காது, இந்த பிரச்சனை இருக்கிறது, உனக்கு கேன்சர், இனிமேல் உனக்கு எதுவுமே நடக்காது, சுகம் வராது என்று போய் சொல்லிக் கொண்டிருக்கும் பிசாசை எதிர்த்து நீ ஜெயித்து காட்டு. ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலின் ஆண்டவராய் இருக்கிறார். நீ விசுவாசித்தால் ஆண்டவர் செத்து போன விஷயங்கள், உன் வாழ்க்கையில் இருக்கும் காரியங்களை ஆண்டவரால் உயிரோடு எழுப்பி கொண்டு வர முடியும். நீ விசுவாசித்தால் மட்டும்தான். ஹல்லேலூயா. விசுவாசி மகனே, விசுவாசி மகளே, கர்த்தர் அவர் கொடுத்த வார்த்தையை விசுவாசி, அவர் கொடுத்த வாக்குதத்தை விசுவாசி. எப்படி ஈசாக்கை ஆண்டவர் தடுத்து நிறுத்தினாரோ, எப்படி தன்னுடைய ஒரே பேரனக்குமார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிருடன் எழுப்பினாரோ, அதை போல உன்னுடைய வாழ்க்கையும் ஆண்டவர் உயிருடன் எழுப்புவார். செத்து போன காரியங்களை மறுபடியும் உனக்கு தருவார். ஹல்லேலூயா. ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று விசுவாசி, அப்பொழுது எல்லாம் நடக்கும். ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போம், கண்களை மூடி ஜெபிப்போம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், கண்களை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, துதிக்கிறோம்.
என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன். சாத்தான் சகல வல்லமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். நன்றி ஆண்டவரே. தேவரீர் அப்பா உம்முடைய வார்த்தை மூலம் பேசினதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா தேவரீர் விசுவாசத்தினாலே உம்முடைய வார்த்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் நீதிமான் என்று அழைக்கப்பட்டான் ஆண்டவரே. விசுவாசத்தினாலே நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். You are into the family of Christ. You are into the family of God. நீ கர்த்தருடைய பிள்ளையாய் இருக்கிறார். கர்த்தருடைய குடும்பத்தில் நீ இருக்கிறாய். விசுவாசத்தினாலே நீ கட்டப்பட்டிருக்கிறார். அழைக்கப்பட்டவர்களே, கர்த்தருக்காக அழைக்கப்பட்டவர்களே, விசுவாசத்தில் நட. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசி. ஒன்றுமே இல்லாத இடத்தில் கூட ஒரு பட்டணம் உருவாகும் என்று விசுவாசி. ஒன்றுமே இல்லாத இடத்தில் ஒரு தேசத்தை பரலோகத்தில் எனக்கு வைத்திருக்கிறார் என்று விசுவாசி. ஒன்றுமே இல்லாத இடத்தில் எனக்கு ஒரு குமாரனை கொடுத்திருக்கிறார் என்று விசுவாசி. ஹல்லேலூயா. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீ விசுவாசி. கர்த்தரை விசுவாசி. அவர் செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உன் வாழ்க்கையை மாற்றுகிறார். உன் வாழ்க்கையை மாற்றுகிறார். ஹல்லேலூயா. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கர்த்தர் குழந்தை பாக்கியத்தை தருகிறார். நீ விசுவாசித்தால் ஒன்றுமே இல்லை என்று விசுவாசிக்காதே. எல்லாம் இருக்கிறது, கர்த்தர் செய்கிறார் என்று விசுவாசி. ஆண்டவர் அதை செய்து கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தரே நம் ஆண்டவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே தேவனே, இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. உடைய வார்த்தை மூலம் எங்களுக்கு பேசினதற்காக நன்றி. உடைய வாக்குத்தத்தம் மூலம் பேசினதற்காக நன்றி ஆண்டவரே. இல்லாத இடத்தில், ஒன்றும் இல்லாத இடத்தில் இருக்கிற வண்ணமாய் அழைக்கிற ஆண்டவர் நீர். அதற்காக நன்றி. எங்கள் வாழ்க்கையில் அப்பா தேவரே, நாங்கள் வெறுமையாக எதையும் பார்க்கவில்லை அப்பா. இனிமேல் நாங்கள் எங்க பார்த்தாலும் நாங்கள் அதை பட்டணமாக பார்க்க போகிறோம். ஒரு தேசமாக பார்க்க போகிறோம். இல்லை என்று பார்க்க போவதில்லை, எல்லாம் இருக்கிறது என்று பார்க்க போகிறோம். என் தேவனே, நீரே எங்கள் ஆண்டவராய் இருக்கிறீர், எங்கள் இரட்சகராய் இருக்கிறீர். எல்லாம் முடிந்தது என்று பார்க்க போகிறோம். கர்த்தரே ஆண்டவராய் இருக்கிறீர். வழிநடத்தி பலப்படுத்தும் ஆண்டவரே. வந்திருக்கிற சபையார் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. தேவைகளை சந்தித்தரலங்க ஆண்டவரே. விசுவாசத்தை பெற்றுக்கொண்டு இந்த சபையை விட்டு வெளியே போகும்போது விசுவாசத்துடன் அதை செயல்பட அதை நீர் நிறைவேற்றி தாங்க ஆண்டவரே. தேவரே, எதை விசுவாசிக்கிறார்களோ அதை நீர் நிறைவேற்றி தாங்க ஆண்டவரே. வழி நடத்தி பலப்படுத்துங்க. இந்த ஜெபத்தை மீட்பர் இரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலையார் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும்
பிதாவானுடைய அன்பும் பரிசுத்தாவியான அந்யோன்ய ஐக்கியம் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலம் நம்மோடு இருப்பாராக. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்.